அட, இந்த 2 பொருள் இருந்தால் காஜு கட்லி செஞ்சிடலாமா? ஆமாங்க, வாங்க எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து 1 கப் போல் முந்திரியை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கினேன். பவுட்ரு பண்ணதை ஒரு ஜல்லடை வச்சு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஜலிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் போல் நம்மளுடைய பால் பவுட்ரு அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லா பக்கமும் கலந்து விட்டுடுங்க. இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு கடாயில் 1 கப் போல் சுகர், 1/2 கப் போல் தண்ணி, இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ இது வந்து 1 கம்பி பதத்துக்கு வரணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி 1 கம்பி பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா, அந்த பவுடரை இதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாதபடிக்கு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். ஸ்டவ்வை வந்து நல்லா சிம் பண்ணி வச்சுக்கோங்க. சிம்லேயே வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இது கலர நல்லா கொஞ்சம் கெட்டியாக வரும். கை விடாமல் கலரிக்கிட்டே இருங்க. இந்த ஸ்வீட் வந்து கடையிலலாம் ரொம்ப ரேட்டு. இது நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு கெட்டியாக வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு ஃபேன் காற்றுக்கு நேராக உட்காந்து இது நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இது ஆற ஆற நல்லா கெட்டியாகிட்டே வரும். இப்போ பாருங்கள், நான் ஸ்டவ்வை ஃபுல்லாகவே ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிட்டு தான் கலந்து விட்டுட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்களா, நல்லா திக்காகிடுச்சு. இப்போது 1 ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இது வந்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா வந்துடும் இது. இப்போ பார்த்தீங்களா, சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா வந்துடுச்சு. நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும் இது. இப்போ நீங்கள் வந்து அரிசிலாம் வாங்குவீங்களா பேகு, அந்த பேக்கில் கொஞ்சம் நெய் தடவிட்டு பூரிக்கட்டை மேலேயே கொஞ்சம் நெய் தடவிக்குங்க. நெய் தடவி இந்த மாதிரி நீங்கள் ரவுண்டாக பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் கொஞ்சம் கத்திலையும் கொஞ்சம் நெய் தடவிடுங்க. நெய் தடவி நல்லா கட் பண்ணி எடுத்துங்க. சூப்பராக வரும். இது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து டைமண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணிக்கிறேன். இது வந்து குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்வீட் தான் இது. நீங்களும் இந்த ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.